இந்த சாப்டர்ல டிராஃப்டிங் டூல்ஸ பத்தி நம்ம பார்க்கலாம். ஸோ டிராஃப்டிங் டூல்ஸ்னா, நீங்க கிரியேட் பண்ண பார்ட்ஸ் அசெம்பிளிக்கு எப்படி ஒரு டீட்டெயிலிங் குடுக்க போறீங்க. ஸோ அத பத்தி பார்க்க தான் இந்த டிராஃப்டிங் கான்செப்ட். ஸோ இதுல வியூஸும் எப்படி நம்ம செட் பண்ணலாம். நீங்க செட் பண்ண வியூஸ் எல்லாம் எப்படி நீங்க மாடிஃபை பண்ணலாங்கிறத பத்தி பார்க்கலாம். அதே மாரி நீங்க கிரியேட் பண்ண வியூஸுக்கும், அந்த ஷேப்ஸுக்கும் எப்படி டைமென்ஷன் நீங்க பிளேஸ் பண்ணலாங்கிறத பத்தியும் பார்க்கலாம். ஸோ அதுக்கான NX சாஃப்ட்வேர் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த NXல புதுசா எப்படி ஒரு டிராஃப்டிங் மாடல நம்ம ஓப்பன் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். நியூல நம்ம இதுவரையும் மாடல் பார்த்திருப்போம், அசெம்பிளி பார்த்திருப்போம். ஸோ அதுக்கு அடுத்ததா டிராயிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த டிராயிங்கிற ஆப்ஷன்ல தான் நீங்க கிரியேட் பண்ண பார்ட்ஸுக்கோ இல்ல அசெம்பிளிக்கோ உங்களால ஒரு டீட்டெயிலிங் டிராயிங்க கிரியேட் பண்ண முடியும். ஸோ டிராயிங்னு கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்டாண்ட் அலோனா ரெஃபரன்ஸ் எக்ஸிஸ்டிங் பார்ட்டான்னு கேட்கும். ஸோ ஸ்டாண்ட் அலோன் அப்படின்னா சிங்கிளா இது தனி லிங்கேஜா இருக்கும். ரெஃபரன்ஸ்னாலும் ஏற்கனவே கிரியேட் பண்ண எக்ஸிஸ்டிங் பார்ட்டோட ரெஃபரன்ஸ் லிங்கா உங்களுக்கு கிரியேட் பண்ண முடியும். ஸோ ஸ்டாண்ட் அலோன் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ கிரியேட் பண்ணுற ஒவ்வொரு லைன்ஸுமே என்ன யூனிட்ஸை பேஸ் பண்ணி இருக்கணும், எம்எம்ஐ பேஸ் பண்ணி இருக்கணும். சப்போஸ் இதை எம்எம்லேருந்து இன்ச்சஸ்னு மாற்றினா இங்கே ஒரு ஷீட் ஃபார்மெட் உங்களுக்கு மாறும். சார் நம்மளுக்கு எம்எம் தான் தேவை அப்படின்னா எம்எம்ஐ பிக் பண்ணிங்க. இதில் A0, A1, A2, A3, A4 இருக்குது. கடைசியில் லேஅவுட் A0, A1 இருக்குது. ஸோ இதெல்லாம் என்னென்னா உங்கள் ஷீட்டோட சைஸ். ஸோ நீங்கள் டிராயிங் எந்த சைஸுக்கு வரைஞ்சாலும் இந்த ஷீட்டில் நீங்கள் பிரிண்ட் எடுக்க போகிறீங்கன்னு ஒரு ரெஃபரன்ஸ் வச்சுருப்பீங்க. ஸோ எந்த பிரிண்டில் நீங்கள் எடுக்க போகிறீங்களோ அந்த சைஸை செட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பேப்பருக்கு ஈக்குவலாக உங்களோட டிராயிங்கை ஈஸியாக அரேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அரேஞ்ச் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த சைஸை சொல்லிட்டோம். ஸோ நீங்கள் A1க்கு அரேஞ்ச் பண்ணிவிட்டு அது A2ல எடுக்கும்போது எல்லாமே உங்களுக்கு கிட்ட இருக்கிற மாதிரி இருக்கும். சப்போஸ் A2ல எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு A1 ஷீட்டில் எடுக்கும்போது உங்களுக்கு எல்லா வியூ உங்களுக்கு கிட்ட தெரியும். ஸோ அதனால எந்த ஷீட்டில் நீங்கள் பிரிண்ட் எடுத்து ரெஃபரன்ஸாக மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கு அனுப்ப போகிறீங்களோ அந்த ஷீட்டில் நீங்கள் டைரெக்டாகவே டைப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ A0, A1 அப்படின்னு தனியாக இருக்கும். ஸோ இதோட சைஸஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைஸஸ் தெரியும். ஸோ எம்எம்ல இருக்கிறதுனால 420 × 594. ஸோ A2 ஷீட்டோட சைஸை பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது. ஸோ அதே A4 ஷீட் தான் நீங்கள் பிரிண்ட் எடுக்க போகிறீங்க அப்படின்னா A4 ஷீட்டில் 210 mm × 297 mm இருக்குது. இதுதான் A4 ஷீட்டோட சைஸஸ். சப்போஸ் நான் இந்த இன்ச்சஸ் செட் பண்ணிட்டேன்னா ஒரு A4 ஷீட்டோட சைஸஸ் பாருங்கள், டி சைஸ், ஏ சைஸ்னு தனியாக கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இப்போ எம்எம் கிளிக் பண்ணிட்டேன். இது லேஅவுட் 1, லேஅவுட் 2. ஸோ 2 ஆப்ஷன் தனியாக கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே ஒரு டெம்ப்ளேட்டை பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எந்த டெம்ப்ளேட் வேணாலும் நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ இப்போ நம்மகிட்ட A2 ஷீட்டில் தான் இந்த டிராயிங்கை நம்ம டீட்டெயிலிங் கொடுக்க போகிறோம். அதனால் A2ன்னு செட் பண்ணிவிட்டு ஸோ இந்த டீட்டெயிலிங்க்கு ஒரு நேம் கேட்கும். ஸோ என்ன நேம்? ஸோ DRW1ன்னு செட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி கிரியேட் பண்ணுற இந்த டாக்குமெண்ட் எங்கே போய் சேவ் ஆகணும்னா டெஸ்க்டாப்பில் NXல தான் சேவ் ஆகணும். ஸோ பார்ட் டு கிரியேட் த டிராயிங் வியூ. ஸோ எந்த பார்ட்டுக்கு நீங்கள் டிராயிங் எடுக்க போகிறீங்க. ஸோ ஏரோ ஷீட் மெட்டல்ஸ் அப்படின்னு தனியாக இருக்குது. ஸோ எதுக்கு எடுக்க போகிறீங்களோ தனியாக நீங்கள் கொடுத்துக்க முடியும். இப்போ ஓகேன்னு கொடுத்துட்டிங்கன்னா இது ஒரு டெம்ப்ளேட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரெடி ஆகும். ஸோ இது டிஃபால்ட்டாக உள்ள டெம்ப்ளேட். நீங்கள் வேணாலும் எக்ஸ்ட்ரா நீங்கள் லேஅவுட்டுங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி இந்த டெம்ப்ளேட்டை எடுத்துக்க முடியும். ஸோ சீமென்ஸில் இந்த டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சாஃப்ட்வேர் சீமென்ஸோட ப்ராடக்ட் அப்படிங்கிறனால அவங்களோட டெம்ப்ளேட்டை இங்கே எக்ஸாம்பிளுக்கு ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டெம்ப்ளேட்லேயே டைட்டில் பிளாக் ப்ளேஸ் பண்ணதுனால ஆட்டோமேட்டிக்காக வேல்யூஸ் கேட்கும். ஸோ இங்கே என்ன டைப் பண்ணுறீங்களோ அதெல்லாம் இங்கே பிரிண்ட் ஆயிரும். ஸோ இப்போ இங்கே என்ன டைப் பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இஷ்யூ ஜான் அப்படின்னு செட் பண்ணுறேன். ஜஸ்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன்னா இந்த இதை நீங்கள் டைப் பண்ணுறது இருக்கும். ஸோ அது மாதிரி இதெல்லாம் நீங்கள் எடிட் பண்ண முடியாது. பட் இதுக்குள்ளே வேல்யூஸை மட்டும் உங்களால் எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ என்ன சைஸ் எடுத்தீங்க, அதோட ஸ்கேல் வேல்யூ என்ன, எத்தனை நம்பர் ஆஃப் ஷீட்ஸ் எல்லாமே தனித்தனியாக கிரியேட் பண்ணலாம். ஸோ இதான் உங்கள் டைட்டில் பிளாக். ஸோ இது மாதிரி நீங்கள் ஈஸியாக இந்த டைட்டில் பிளாக்ல ஒவ்வொரு டிராயிங் ப்ளேஸ் பண்ணிடலாம். சப்போஸ் இது தேவையில்லை உங்களுக்கு, நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். புதுசாக ஒரு நியூ ஷீட் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த ஷீட்டை பார்த்தீங்கன்னா A0 இல்லை A1ல கிரியேட் பண்ணுறேன். பட் அது லேஅவுட் A1 இருக்குது. இப்போ நான் ஓகேன்னு கொடுக்கும்போது அது உங்களுக்கு எப்படி இருக்கும் பாருங்கள். ஜஸ்ட் ஒரு எம்டி ஷீட்டாக தான் இருக்கும். எந்த ஒரு டெம்ப்ளேட்டுமே பேஸ் பண்ணியிருக்காது. இதுக்கப்புறம் நீங்கள் லேஅவுட்டில் கிளிக் பண்ணிவிட்டு ஒவ்வொரு லைன்ஸாக வரைஞ்சி அதுக்கு நோட்ஸ் இதெல்லாம் கொடுத்து நீங்கள் அதை தனி ஒரு டெம்ப்ளேட்டாக மாற்றணும். நியூ ஷீட்னு கொடுத்தீங்கன்னா புதுசாக உங்கள் ஷீட் கிரியேட் ஆகும். எடிட் ஷீட்னா அந்த ஷீட்டை உங்களால் எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ இதே மாதிரி நீங்கள் ரிலேஷன்ஷிப் இந்த ஆப்ஷன் மூலியமாக ஷீட்டை கிரியேட் பண்ணிவிட்டு அது என்ன டிராயிங் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இஷ்யூடு யார்? ஃபஸ்ட்டு இஷ்யூடு வந்து ஜன்னு செட் பண்ணிட்டேன். அடுத்தது யார் டிராயிங் பண்ணுது? ஸோ டிராயிங் பை அப்படின்னு செட் பண்ணிவிட்டு
பண்ணுற இங்கே விஜயன். ஸோ இது மாதிரி இந்த அத்தாரிட்டிஸ் நேம்லாம் நீங்கள் எக்ஸாக்டாக டைப் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இங்கே எல்லாமே டைப் ஆயிரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இஷ்யூட், ட்ராயின் பை, செக்டு பை அண்ட் அப்ரூவ்டு பை. ஸோ இதெல்லாம் நீங்கள் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் டைட்டில் பிளாக் கொடுத்துட்டீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு செட் பண்ண முடியும். ஸோ இங்கெல்லாம் டைப் பண்ணுறதுக்கு நீங்கள் டெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஈஸியாக டைப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரு பார்ட்டை எடுத்து உள்ளே எப்படி ப்ளேஸ் பண்ணுறது, அதுக்கு எப்படி டீட்டெயில் கொடுக்கலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதை பற்றி ஓவர்வியூவாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஹோமில் இது உள்ள பேசிக்ஸ் டூல்ஸ் எல்லாம் இதில் இருக்கும். அடுத்து டிராஃப்டிங் டூல்ஸ். ஸோ டிராஃப்டிங் டூல்ஸில் எக்ஸ்ட்ரா நீங்கள் இந்த டைட்டில் பிளாக் கிரியேட் பண்ணுறது எல்லாமே இதில் செட் பண்ணியிருப்பாங்க. லேஅவுட் ஆப்ஷனில் இதில் இருக்கும். அனலைசிஸ் வியூலாம் நீங்கள் நார்மலாக பார்த்தது தான். ஸோ நம்ம பார்க்க போகிறது ஹோமில் உள்ள இந்த வியூ கிரியேஷன் மெத்தட்ஸ். ஸோ வியூ கிரியேஷன் மெத்தட்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வியூ ஜென்ரேட் ஆயிரும். ஸோ எந்த மாதிரி வியூ ஜென்ரேட் ஆகணும் அப்படிங்கிறத அது இந்த தேர்ட் ஆங்கிள் பொசிஷனாக ஃபர்ஸ்ட் ஆங்கிள் பொசிஷனாக வச்சு டெரிவ் பண்ணிடும். இப்போ வியூ கிரியேஷன் விசார்டில் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நோ மாடல்ஸ் ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இந்த வியூ கிரியேஷனுக்கு கரண்ட் செஷனில் உங்களுக்கு மாடல் இருந்தால் மட்டும்தான் அதை நீங்கள் வியூ கிரியேட்டில் பண்ண முடியும். இப்போ ஒரு பார்ட் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க, ஒரு அசம்பிளி ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க, அதுக்கு நீங்கள் உடனே டீட்டெயில் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி நேரத்தில் வியூ விசார்டில் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த NX சாஃப்ட்வேரில் இப்போ டிராஃப்டிங் மாடல் மட்டும் தான் ஓப்பன் ஆகிருக்கு. வேறு எதுவும் பார்ட் மாடல் ஓப்பன் ஆகிருந்துச்சு அப்படின்னா அந்த பார்ட் மாடலை டேரெக்டாக நீங்கள் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ நோன் கொடுத்துட்டிங்கன்னா இது எந்த பார்ட்ஸ்னு கேட்கும். இதை நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி எந்த பார்ட்ஸை எடுத்துக்க முடியும். ஸோ ஓப்பன் கொடுக்குறேன். ஸோ எந்த பார்ட்ஸுக்கு நீங்கள் டீட்டெயில் கொடுக்க போகிறீங்க, ஸோ இந்த பார்ட்ஸ் எடுத்துப்போம். ஃபினிஷ்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பார்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக எங்கே ஜென்ரேட் ஆகிரும். ஸோ இதான் கிரியேஷன் விசார்ட். ஸோ எந்த பார்ட்ஸ் வேணுமோ அந்த பார்ட்ஸை நீங்கள் ஈஸியாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு வியூவை செட் பண்ணதுக்கப்புறம் பேஸ் வியூ. ஸோ பேஸ் வியூ அப்படின்னா நீங்களாக ஒரு வியூ எடுத்து அது என்ன பொசிஷனில் வேணும் அப்படின்னு நீங்கள் செட் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ ஸ்பெசிஃபிக் லொக்கேஷன் அப்படிங்கிறது எந்த திட்ட வேணும். ஸோ வியூ கிரியேஷனில் போய் நீங்கள் எந்த பார்ட்ஸ்னு சொல்லிவிட்டு இல்லை வேறு எதுவும் நீங்கள் ஆப்ஷன் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல வேணும்னு சொல்லிட்டேன். டிஃபைன் சொல்லிவிட்டு ஸ்பெசிஃபை வெக்டார், இந்த வெக்டாரை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும். லொக்கேஷன் ஹிஞ்ச். ஸோ வியூ உங்களுக்கு இம்போர்ட்டட் வியூவாக கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இது மாதிரி ஒரு பார்ட்ஸ் எடுத்து உள்ளே ப்ளேஸ் பண்ணி வியூவை நீங்கள் ஈஸியாக செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வியூ கிரியேஷன் பண்ணும் போதே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் வரும். இப்போ இதை டிலீட் பண்ணிக்கிறேன். வியூ கிரியேஷனில் எந்த பார்ட்னு இதில் நீங்கள் செலக்ட் பண்ணிடுவீங்க. ஸோ இதான் உங்களோட பார்ட்ஸ். ஸோ எந்த பார்ட்ஸ்னு சொல்லிவிட்டு ஆப்ஷனில் இது எந்த மாதிரி தெரியணும், பவுண்ட்ரிஸ் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகணுமா இல்லை மேனுவலாக அட்ஜஸ்ட் ஆகணுமா. மேனுவல்னு சொல்லிட்டீங்கன்னா ஆட்டோ ஸ்கேல் அன்டிக் பண்ணி நீங்கள் ஸ்கேல் எடுத்துக்கலாம். ஸோ எத்தனை மடங்கு சின்னதாகணும். ஸோ 1:2 கொடுத்துட்டோன்னா 2 மடங்கு சின்னதாகும். ஸோ 1:5னா இன்னும் ரொம்ப சின்னதாகும். ஸோ எந்த மாதிரி வேணும்னு செட் பண்ணிக்கலாம். ஸோ 1:1 கொடுக்காம நீங்கள் ஆட்டோமேட்டிக் கொடுத்தீங்கன்னா அது 1:1க்கு எக்ஸாக்டாக ஃபிட் ஆயிரும். 2:1னா எக்ஸாக்டாக பெருசாகும். ஸோ 1:2 நான் செட் பண்ணிக்கிறேன். 1:2 செட் பண்ணிவிட்டு இந்த ப்ராசஸ் ஹிடன் லைன்ஸ் இன்விசிபிள். ஹிடன் லைன்ஸ்லாம் எப்படி தெரியணும், அது எவ்வளோ ஹைட்டில் இருக்கணும். ஷோ சென்டர் லைன், ஷோ ஷெல் அவுட்ஸ், ஷோ வியூவர்ஸ் எல்லாமே தெரியும். ஸோ ப்ரிவ்யூ ஸ்டைல். ஸோ இங்கே ப்ளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் எந்த வியூவில் தெரியணும். கண்டிப்பாக இது மாதிரி உங்களுக்கு ஷேடோ உள்ள தெரியக்கூடாது. அதனால் இந்த பார்டர் மட்டும் தெரியணுமா. பார்டர் மட்டும் தெரிஞ்சால் உங்களுக்கு உள்ள லைன்ஸ் தெரியாது. ஒயர் ஃப்ரேம் லைனில் தெரியணும், ஹிடன் லைனில் தெரியணும். ஸோ ஹிடன் அண்ட் ஒயர் ஃப்ரேம் தான் நீங்கள் எந்த லைன் கரெக்டாக இருக்குன்னு நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். செட்டிங்ஸில் ஃபாண்ட் செட்டிங்ஸ். ஸோ இந்த என்ன செட்டிங்ஸ் வேணாலும் எனக்கு கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ டிராஃப்டிங் தேவையான எல்லா செட்டிங்ஸுமே இந்த செட்டிங்ஸில் கிரியேட் பண்ணிக்கலாம். கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்கணும், எக்ஸாக்டாக அவ்வளோ டாலரன்ஸ் இருக்கும். ஒயர் ஃப்ரேம் கலர் சோர்ஸ். சப்போஸ் ஒயர் ஃப்ரேமும் கலர் சோர்ஸும் எப்படி இருக்குன்னு நீங்கள் ஒயர் ஃப்ரேம் மாடலில் வச்ச உடனே அது பாடியை பேஸுமே கிரியேட் ஆகும். ஸோ ஜென்ரலில் பாருங்கள் டிஸ்பிளே ஐடென்டிஃபையர். ஸோ எப்படி டிஸ்பிளே ஐடென்டிஃபை ஆகணும், அதேமாதிரி ஸ்கேல் எப்படி இருக்கணும். ஸோ டிஃபால்ட்டாக ஸ்கேல் 1:2 நாங்கள் செட் பண்ணதுனால இந்த ஸ்கேல் உங்களுக்கு 1:2ன்னு கிரியேட் ஆகிருக்கு. ஆங்கிள்ஸ். ஸோ ஆங்கிள்ஸோட டாலரன்ஸ். விசிபிள் லைன்ஸ். விசிபிளாக வர லைன்ஸ் என்ன கலரில் இருக்கணும், என்ன விதில் இருக்கணும். ஹிடன் லைன்ஸ் என்ன ஃபார்மெட்டில் இருக்கணும், அது எவ்வளோ வித்தில் இருக்கணும். விஷுவல் இன்டர்செக்ஷன். ஸோ விஷுவல் இன்டர்செக்ஷன்னா சப்போஸ் 2 ஆப்ஜெக்ட் இன்டர்செக்ட் ஆகும்போது அது விஷுவல் இன்டர்செக்ஷன் உங்களுக்கு கிரியேட் ஆகும். ட்ரேஸ் லைன். த்ரெட்ஸ் எப்படி காமிக்கணும். ஸோ நீங்கள் அங்கே சிம்பிளிஃபை த்ரெட்ஸ் அண்ட் டீட்டெயில் த்ரெட் 2 செட் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ஸ்கிமேட்டிக் த்ரெட்டை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அந்த ஸ்கிமேட்டிக் உங்களுக்கு இந்த விசிபிளாக தெரியும். ஸோ பிஎம்ஐ எப்படி ஷேடிங் மோட், ஒயர் ஃப்ரேம். ஸோ பாட்டை உள்ளே வந்தோம் அப்படின்னா அது ஃபுல்லாக ஷேடாக தெரியணுமா இல்லை பார்ஷியலி ஷேடாக இல்லை ஒயர் ஃப்ரேமாக தெரியணுமா. பர்ஸ்பெக்டிவ் வேணும்னா நீங்கள் பர்ஸ்பெக்டிவையும் ஆன் பண்ணிக்க முடியும்.
ஸ்மூத் எட்ஜஸ். ஸோ ஸ்மூத் எட்ஜஸ் அப்படிங்கிறது நீங்க ஃபில்லட் சேம்பர் பண்ண இடத்துல அந்த எட்ஜஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு காமிக்க தான் இந்த ஸ்மூத் எட்ஜஸ். வியூவில் எப்படி செட் பண்ணீங்க. அதுமாதிரி பேஸ் டிராயிங். ஸோ பேஸ் டிராயிங்கோட செட்டிங்கை பார்த்தீங்கன்னா இன்க்ரீட் கிளிப்பிங் பவுண்டரிஸ் அப்போ ஆப்ஷன் இருக்கும். வியூஸ். ஸோ என்னென்ன மாதிரி வியூஸ் எல்லாம் காமிக்கலாம். ஃப்ரேம் பார், ஹரிசன்டல் ஆக்சிஸ் வேணுமா, வெர்டிகல் ஆக்சிஸ் வேணுமா. ஸோ எதெல்லாம் உங்களுக்கு ஷோ ஆகணுமோ அதெல்லாம் நீங்கள் செட் பண்ணிவிட்டு அதோட ப்ராப்பர்ட்டிஸ் உங்களால் மாற்றிக்க முடியும். ஓரியன்டேஷன். ஸோ ஓரியன்டேஷன் சொல்லிட்டீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு உள்ளே கொண்டு வர இந்த மாடல் பேசிக்காக ஒரு வியூவில் இருக்குது. ஸோ அது எந்த வியூன்னு உங்களுக்கு தெரியாது. பட் இது ரைட் சைடு தான் வேணும், பாட்டம் இதாக வேணும். ஸோ இதை ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த வியூ இம்போர்ட் பண்ணுறப்ப அந்த வியூ எப்படி இருக்குன்னு சொல்கிறதா. ஸோ அதுக்கு அடுத்து வர வியூவில் நீங்கள் தனித்தனியாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வியூவை நான் ஃப்ரண்ட் வியூவை செட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வியூ எங்கே செட் பண்ணிட்டேன்னா அதுக்கு அடுத்து தனித்தனியாக நான் கிரியேட் பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைடு வியூ இல்லை ஐசோமெட்ரிக் வியூனா ஐசோமெட்ரிக் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இதில் நான் ஃப்ரண்ட் வியூ செட் பண்ணிவிட்டு சப்போஸ் இந்த வியூவை கஸ்டமைஸ் பண்ணாலும் கஸ்டமைஸ்னு கொடுத்துருங்க. இந்த வியூவை நீங்கள் இங்கே ஃபோக்கஸ் பண்ணியே மாற்றிக்க முடியும். ஸோ இந்த இதில் கிளிக் பண்ணிவிட்டு எந்த மாதிரி தெரியணும் இந்த வியூ. ஸோ இந்த வியூ இப்படி தெரியணும் அப்படின்னு நீங்களே வியூவை கஸ்டமைஸ் பண்ணி செட் பண்ணிக்க முடியும். ஃப்ரண்ட் வியூனா உங்களுக்கு இப்படி தான் தெரியும். ஸோ அதேமாதிரி லேஅவுட். ஸோ லேஅவுட்டில் பார்த்தீங்கன்னா செலக்ட் வியூ டு ஆப்ஜெக்ட். ஸோ இது மாதிரி லேஅவுட் நீங்கள் டிசைன் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரே நேரத்தில் உங்களோட ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ எல்லாமே ஒன்றா தெரியணும் அப்படின்னா இது மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ எதெல்லாம் இதில் ஆனில் இருக்கோ அது மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். ஸோ ஒவ்வொரு வியூவாக செட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் எது ஃப்ரண்ட் வியூ எது பேக் வியூன்னு மாற்றுறதுக்கு பதிலாக டேரெக்டாக இது ஃப்ரண்ட் வியூ. ஸோ இது கீழே உள்ளது பாட்டம் வியூ ஜென்ரேட் ஆகும், ரைட் சைடு வியூ. ஸோ இது மாதிரி 3 வியூ ஜென்ரேட் பண்ணிடலாம். பட் 3 வியூ உங்களுக்கு நேர்கோட்டில் கிரியேட் ஆகிருக்கும். ஆப்ஷன் ஆட்டோமேட்டிக்காக மேனுவலாக. லொக்கேஷன் நீங்கள் மாற்றுற மாதிரி இருந்தால் மேனுவல் செட் பண்ணிங்க. ஸோ இது மாதிரி லேஅவுட்டை ஆட்டோமேட்டிக் லேஅவுட்டாகவும் நீங்கள் கிரியேட் பண்ண முடியும். ஸோ ஒரு பார்ட் கிரியேட் பண்ணி இந்த டீட்டெயில் ஆட்டோமேட்டிக்காக சென்ட் பண்ணிங்க. இது ஃப்ரண்ட் வியூ, சைடு வியூ, டாப் வியூ. ஸோ இதான் கிரியேஷன் விசார். ஸோ ஒரு பார்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எல்லா செட்டிங்ஸையும் கொடுத்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இது மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தையும் நான் டெலிட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த எம்டி ஷீட்டில் பேஸ் வியூ. இப்போ பேஸ் வியூவை வச்சு நம்ம எக்ஸாக்டாக ஒரு இடத்துல பொசிஷன் பண்ண முடியும். ஸோ பேஸ் வியூ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாடலை ஏற்கனவே நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த வியூவில் நம்ம இந்த இடத்த ஓப்பன் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த பேஸ் வியூவில் நம்மளால் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ பேஸ் வியூவில் ஸ்பெசிஃபை லொக்கேஷன். ஸோ எந்த லொக்கேஷனில் ஸ்பெசிஃபை ஆகணும், இன்ஃப்ராட் மெத்தட் எப்படி பொசிஷன் பண்ண போகிறீங்க, மாடல் வியூ. ஸோ இந்த மாடல் எந்த வியூவில் கிரியேட் பண்ண போகுது, ஜஸ்ட் பேசிக்காக ஒரே ஒரு வியூ மட்டும் தான் நம்ம இந்த இதில் ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த இதில் நம்ம ரைட் சைடு வியூ தான் வேணும், இல்லை உங்களுக்கு ஃப்ரண்ட் வியூ தான் வேணும். ரைட் சைடு வியூ இல்லை ஃப்ரண்ட் வியூனா ஃப்ரண்ட் வியூ உங்களுக்கு வரும். ஸோ இதான் உங்களுக்கு ஃப்ரண்ட் வியூன்னு சொல்லிட்டிங்கன்னா ஃப்ரண்ட் வியூ இந்த இதில் ப்ளேஸ் ஆகிடும். ஸோ எங்கே வேணாலும் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ வியூ கிரியேஷனில் ஆட்டோமேட்டிக்காக அந்தந்த வியூ அங்கே தான் உங்களால் ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். பட் எல்லா வியூ இங்கே ஒரே இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கலாம். பேஸ் வியூங்கிறது ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு வியூவை நீங்கள் எடுத்து ஃப்ரண்டில் ப்ளேஸ் பண்ணிக்கிறதா. ஸோ எந்த வியூ வேணாலும் இருக்கலாம். ஸோ இந்த இதில் நான் ப்ளேஸ் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி இதோட ஸ்கேல் வேல்யூவை மாற்றிக்க போகிறேன் 1:2. ஸோ இதான் உங்களோட ஃப்ரண்ட் வியூன்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இதுலேருந்து இன்னொரு சீனி டெவலப் பண்ணணும். ஸோ கரெக்டாக இந்த இடத்துல ஒரு வியூவை ப்ளேஸ் பண்ணிட்டீங்க. ஸோ ஃப்ரண்ட் வியூ ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைடில் ஒரு ரைட் சைடு வியூ வேணும் அப்படின்னா ப்ரொஜெக்ஷன் மெத்தட். ஸோ ப்ரொஜெக்ஷன் வியூ கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ராக் பண்ணால் போதும் உங்களுக்கு ப்ரொஜெக்ஷன் வியூ கிரியேட் ஆகும். ஸோ எந்த சைடு வேணும், எவ்வளோ தூரத்தில் வேணும் கிளிக் பண்ணிக்கலாம். சப்போஸ் ரிவர்ஸ் ப்ரொஜெக்ஷனில் ப்ரொஜெக்ஷன் ரிவர்ஸ் ஆகும். அதாவது தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் ஃபஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் டிஃபைன் பண்ணுறதுக்காண்டி இந்த ரிவர்ஸ் டைரக்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இதில் தான் உங்களுக்கு ரைட் சைடு வேணும். ஸோ ரைட் சைடு நீங்கள் ப்ளேஸ் பண்ணிட்டீங்க. ஸோ இங்கே வந்து ஐசோமெட்ரிக், இங்கே வந்தால் ட்ரைமெட்ரிக்னு தனித்தனியாக அது கிரியேட் ஆயிரும். ஸோ டாப் வியூ வேணும்னா டாப் வியூ, இதோ டாப் வியூ இந்த இதுகிட்ட வேணும். ஸோ இதே மாதிரி ஒரு இடத்த நீங்கள் தனியாக கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வியூவை கிளிக் பண்ணி இதோட ப்ராப்பர்ட்டிஸை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்கள். ஸோ இதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன ஆகுன்னு தனித்தனியாக தெரியும். கேட்டகரி, டைட்டில், ஆக்சிஸ், என்ன டேட்டா டைப்னு தனியாக பார்த்துக்கலாம். ஜென்ரல் செட்டிங்கில் இன்ஃபர்மேஷன் கிரியேட் ஆகிருக்கும். ட்ராயிங்கோட ஸ்கேல் எவ்வளவு, லொக்கேஷன் எங்கே ப்ளேஸ் ஆகிருக்கு, ஆங்கிள் எவ்வளவு, வியூ லெவல் எவ்வளோன்னு தனித்தனியாக பார்த்துக்கலாம். ஸோ இது மாதிரி ஒரு வியூவிலேருந்து இன்னொரு வியூ நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா இது மாதிரி சைடில் கிரியேட் ஆகிரும். ஸோ அடுத்தது இங்கே உள்ள டீட்டெயில் வியூ. ஸோ இடத்த பற்றி நீங்கள் டீட்டெயிலாக கொடுக்கணும். ஸோ இந்த இடம் உங்களுக்கு காம்ப்ளிகேட்டடாக இருக்குது, இந்த இடம் பற்றி உங்களுக்கு டைமென்ஷன் கொடுக்க முடியாதுன்னா அதை நீங்கள் ஜூம் பண்ணி தனியாக ஒரு வியூவில் காமிச்சிக்க முடியும்.
ஸோ தனியாக வியூவில் காமிக்கணும் அப்படின்னா இங்கே கிளிக் பண்ணுங்கள். டைப்பில் சர்க்குலர், ரெக்டாங்குலர்னு 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ சர்க்குலர் அப்படின்னா நீங்கள் சர்க்கிள் போட்டு இந்த இடத்த ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட் வச்சு இந்த இடத்துல சர்க்கிள் போடுங்க. ஸோ சர்க்கிள் பாயிண்ட் சென்டரில் ப்ளேஸ் ஆகிறதுனால அது கிளிக் ஆகலை. இப்போ இந்த கர்சர் பொசிஷனை நான் இங்கே வாங்க கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த இதிட்ட கர்சர் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னா கர்சர் லொக்கேஷனை இங்கே கிளிக் பண்ணுறேன். இந்த இடத்த நான் ஒரு ரவுண்ட் போட்டு ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஃபோக்கஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த வியூ மட்டும் உங்களுக்கு தனியாக கிரியேட் ஆகும். ஸோ இது மாதிரி தனியாக ஒரு இடத்த மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி டீட்டெயிலாக காமிக்க போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்த மட்டும் இந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஃபோக்கஸ் பண்ணதுக்கப்புறம் இதோட நேம் இங்கே ஏன்னு காமிக்கும். இங்கே டீட்டெயில் ஏ. ஸோ ஏவோட டீட்டெயில் எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கும். அதோட ஸ்கேல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1:1. சப்போஸ் நீங்கள் ஒரு பெருசாக மாற்றணும், எப்போவுமே இந்த ஸ்கேல் வேல்யூ என்ன இருக்கோ அதே இடத்துல நீங்கள் காமிச்சிங்கன்னா இந்த இதில் உங்களுக்கு ஜூம் ஆகாது. ஸோ அதனால் ஸ்கேல் வேல்யூ இங்கே 1:2ன்னு கூட மாற்றிக்கலாம். சர்க்குலர் ஆப்ஷன் 2. ஸோ இதே டீட்டெயில் வியூவில் ரெக்டாங்கிள் மாதிரி வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு கார்னர், செகண்ட் கார்னர். ஸோ ரெக்டாங்கிள் ஷேப்பில் இங்கே கிரியேட் ஆகிருக்கும். இங்கே நீங்கள் இன்ஃப்ராரெட் மெத்தடாக ஹரிசாண்டல் மெத்தடாக பிளேஸ்மெண்ட் மெத்தடை மாற்றிக்கலாம். ஸ்கேல் வேல்யூ 2:1 2 மடங்கு இது பெருசாக தெரியும். ஸோ இருக்கிறத விட 2 மடங்கு இது பெருசாக தெரியும். இது டீட்டெயில் பி. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தது டீட்டெயில் ஏன்னு இருக்குது. டீட்டெயில் ஏ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். அடுத்தது டீட்டெயில் பி தனித்தனியாக மாற்றிக்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ணி மூவ் பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ மூவ் பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணி நீங்கள் மூவ் பண்ணணும். அந்த எட்ஜை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு மூவ்மெண்ட் பண்ண ஆப்ஷன் கிரியேட் ஆகும். ஸோ டீட்டெயில் ஏ எங்கே இருக்குது? இந்த இது இருக்குது. அது ஸ்கேல் 1:1. இது என்னென்னா டீட்டெயில் பி. டீட்டெயில் பி எங்கே இருக்குன்னா 2:1 இருக்குது. அதாவது இருக்கிறத விட 2 மடங்கு அது பெருசாக கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இதான் டீட்டெயில் ஏ, டீட்டெயில் பி. இப்போ இது வேண்டாம் அப்படின்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிடுங்க. இப்போ டீட்டெயில் ஏ மட்டும் நீங்கள் மூவ் பண்ணோம் அப்படின்னா கர்சரை மூவ் பண்ணும்போது அந்த எட்ஜுக்கிட்ட போன உங்களுக்கு ஏரோ மார்க் கிரியேட் ஆகும். அந்த ஏரோ மார்க் வர்றப்போ நீங்கள் மவுஸ் சென்டர் பட்டன் பண்ண ஹோல்ட் பண்ணி மூவ் பண்ணி செட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இங்கே உள்ள வியூ பிரேக். ஸோ லென்த்தாக ஒரு சாஃப்ட் இருக்குது. அந்த ஃபுல் லென்த்து சாஃப்ட்டு நீங்கள் போட முடியாது. ஸோ அதனால் இடையில பிரேக் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னாலும் இந்த இடத்த நீங்கள் பிரேக் பண்ணி காமிக்க முடியும். ஸோ இந்த பிரேக் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த இடத்த நான் பிரேக் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னா இந்த வியூவை செட் பண்ணுங்கள். ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே இருக்கணும், அடுத்தது இங்கே உள்ள இந்த பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட். ஸோ 2 பாயிண்ட் சொன்னதுக்கப்புறம் ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா அந்த வியூ உங்களுக்கு பிரேக் ஆகிரும். ஸோ லென்த்தான சாஃப்ட்டை நீங்கள் இது மாதிரி பிரேக் அவுட் பண்ணி ஒரு சிங்கிள் வியூவாக காமிக்க முடியும். ஸோ இதான் பிரேக் அவுட் வியூ. இங்கே உள்ள வியூ பிரேக். ஸோ பழையபடி கொண்டு வந்துடுறேன். ஸோ அடுத்து உள்ளது செக்ஷன் லைன். ஸோ செக்ஷன் லைன் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம செக்ஷன் கிரியேட் பண்ணி ஆகணும். செக்ஷன்னா உங்களோட பார்ட்ஸை நீங்கள் கட் பண்ணி பார்க்குறதாங்க செக்ஷன் வியூன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த செக்ஷன் வியூ பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணி எந்த இதில் பார்க்க போகிறீங்க. இங்கே டைனமிக் செலக்ட் எக்ஸிஸ்டின்னு இருக்கும். ஸோ டைனமிக்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் எங்களாலும் எடுத்துக்கலாம். ஸோ சிம்பிள் ஸ்டெஃபாக ஆஃபாக ரிவார்ட்னு கேட்கும். ஸோ ஆஃப்னா எக்ஸாக்டாக ஆஃப் பாயிண்ட் அதை எடுத்துக்கும். சிம்பிள் ஸ்டெப்னா ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் பிக் பண்ணுறது மூலியமாக நீங்கள் இதை மாற்றிக்க முடியும். வெக்டார் பொசிஷன் டிஃபைன்ட். எந்த மாதிரி வெக்டார் பொசிஷன் எடுத்துக்க போகிறீங்க. ஸோ வெக்டார் பொசிஷன் பார்த்தீங்கன்னா இந்த வெக்டார்ஸுக்கு. ஸோ இந்த வெக்டார் சொன்னீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தெரியும். சப்போஸ் வெக்டார் பொசிஷன் நான் மாற்றுறேன். வெக்டார் பொசிஷன் ஃபிக்ஸடு கிடையாது. ஒய் ஆக்சிஸ் இதான் உங்களோட ஒய் ஆக்சிஸ். இதை கிளிக் பண்ணால் ஹரிசாண்டலாக தெரியும். இதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு வெர்டிகலாக தெரியும். ஸோ இப்படி தான் கட் பண்ணி எடுக்க போகிறோம். எந்த இடத்துனா கரெக்டாக இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ண போகிறோம். எடுத்துகிட்டு அவரோட செக்ஷன் வியூ எங்கே காமிக்க போகிறோம், இந்த இடத்துட்ட. ஸோ இந்த பார்ட்ஸை நான் சென்டரில் இது மாதிரி கட் பண்ணி இந்த டைரக்ஷன்லேருந்து பார்த்தேன் அப்படின்னா அது எப்படி தெரியும்னா இந்த மாதிரி தெரியும். ஸோ இதில் எங்கெல்லாம் ஹேட்ச் பண்ணியிருக்கோ அதெல்லாம் ஒரு மெட்டீரியல், டிஃப்ரெண்ட்டாக ஹேட்ச் பண்ணியிருக்குது அது வேறு மெட்டீரியல். ஸோ ஹேட்சே பண்ணலை அப்படின்னா அது ஹாலோவாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல இது ஒரு மெட்டீரியல், பட் இந்த இடத்துல உங்களுக்கு ஹாலோ ஸ்பேஸ் மெயின்டைன் ஆகுது. ஸோ செக்ஷன் பிபின்னு டெவலப் ஆகிருக்கும். அது செக்ஷன் பிபி எங்கே இருக்குன்னா இங்கே ஏரோ மார்க் மூலியமாக செக்ஷன் பிபின்னு காமிச்சிருப்பாங்க. இது செக்ஷன் வியூ. ஸோ புதுசாக இன்னொரு ஷீட் நம்ம ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதுவும் A3 ஷீட்டு டெம்ப்ளேட்டை பேஸ் பண்ணி இது யாருக்கு எப்போனான்னு நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுலேயும் ஒரு பேஸ் வியூ நான் எடுத்துக்கிறேன். இதில் வேறு மாடல் நம்ம வியூ எடுத்து பார்ப்போம். ஸோ இந்த பிளாக்
இந்த பிளாக்குக்கு நியூ ஷீட் கிரியேட் பண்ணிவிட்டு ஓகே. ஸோ இந்த பிளாக் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் ஸ்கேல் பண்ண வேண்டியது அவசியம். அதை கேன்சல் பண்ணிவிட்டு பேஸ் வியூ, இந்த பேஸ் வியூட ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா 1:10 1:10 செட் பண்ணிட்டுங்க. இங்கே இதோட டாப் வியூ இங்கே செட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் கிரியேட் பண்ண பிளாக்கோட டாப் வியூ இங்கே இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ப்ரொஜெக்ஷன் வியூவும் டெவலப் ஆகும். இது உங்களோட ப்ரொஜெக்ஷன் வியூ. சைடு எப்படி இருக்குன்னா இது உங்களோட சைடு வியூ, இது உங்களோட பாட்டம் வியூ. ஸோ இது மாதிரி செட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இது மாதிரி எல்லா வியூக்கும் நீங்கள் தனித்தனியாக ஷீட்டை மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஷீட் 1 ஷீட் 2ன்னு தனியாக கிளிக் பண்ணிங்க. எடிட் ஷீட் எடிட்னு கொடுத்தானே எந்த ஷீட் எடிட் பண்ணி போகிறீங்க, ஷீட் 1னா ஷீட் 1 தனியாக கேட்கும். ஸோ புதுசாக நீங்கள் நியூன்னு கொடுத்து கிரியேட் பண்ணதுனால இது தனி டிராயிங்ஸாக கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ இதில் செக்ஷன் வியூ பார்ப்போம். இதில் செக்ஷன் வியூ பார்த்தீங்கன்னா எங்கே கட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல லொக்கேஷன் கிளிக் பண்ணிக்கிறேன். அது எந்த மாதிரி அப்படின்னா வெக்டார்ஸ் உங்களுக்கு பாயிண்ட்டை ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ ஓரியன்டேஷன் இங்கே இருக்கும், பட் அந்த ஹிஞ்ச் மெத்தட் மட்டும் உங்களுக்கு வேறு மாதிரி கிரியேட் ஆகிருக்கும். செக்ஷன் வியூ சிம்பிள் ஸ்டெப் இல்லாமல் ஹாஃப்ஸ் டைரக்ஷன். ஸோ ஆஃபில் இங்கே ஒரு பாயிண்ட் பிக் பண்ணுவோம், அதே மாதிரி இங்கே ஒரு பாயிண்ட் பிக் பண்ணுவோம். ஸோ 2 கட்டிங் பாயிண்ட்ஸ் மூலியமாக நீங்கள் இந்த இதை கிளிக் பண்ணிடலாம். ஸோ ஃபோக்கஸ் பண்ணும்போது அந்த இது உங்களுக்கு டேர்ன் ஆகும். ஸோ இங்கே வச்சுட்டிங்கன்னா ஸோ உங்கள் லைனை பாருங்கள். இதை டாப்லேருந்து நம்ம இப்படி கட் பண்ணி பார்க்கும்போது எப்படி தெரியும்னா இந்த டேரக்ஷனில் தெரியும். ஸோ இந்த சிலிண்டர் உங்களுக்கு கட் ஆகிருக்கு, பட் இங்கே உள்ள சிலிண்டர் கட் ஆகலை. ஸோ அதனால் 2 டேரக்ஷன் நீங்கள் பார்த்துக்க முடியும். செக்ஷன் ஏஏ. ஸோ அதே ஆஃப் செக்ஷன் வேண்டாம், ரிவால்வ் செக்ஷன். நீங்கள் கட் பண்ணி ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னாலும் இதை கட் பண்ணி ரொட்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இந்த இதை கட் பண்ணுறோம். இதை கட் பண்ணிவிட்டு எவ்வளோ ஆங்கிள் ரொட்டேட் ஆகணும், 90 டிகிரி ரொட்டேட் ஆகணும்னு சொல்லிட்டீங்கன்னா 90 ரொட்டேட் ஆகும். ஸோ அதோட ஷேப் இங்கே ப்ளேஸ் பண்ணும். ஸோ டாப்லேருந்து நம்ம பார்க்குறோம், டாப்லேருந்து 90 டிகிரி. ஸோ இங்கே ஆரம்பித்து இங்கே முடியணும். ஸோ இந்த டேரக்ஷனில் ஆரம்பித்து அதுக்கு ஈக்குவலாக 90 டிகிரி முடியறதுனால அந்த 2 பக்கத்து உள்ள சிலிண்டரோட கேப் உங்களுக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இதில் கட் பண்ணியிருக்கோம், இதில் கட் பண்ணியிருக்கோம். ஸோ 45லேருந்து 135 கட் பண்ணதுனால இது மாதிரி கிரியேட் ஆகிருக்கு. இது மாதிரி ஆங்கிள் மூலியமாக கட் பண்ணாலும் ஈஸியாக கட் பண்ண முடியும். ஸோ இது செக்ஷன் வியூவில் ரிவால்வ் செக்ஷன். ஸோ கட் பண்ணி நம்ம ரிவால்வ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்து பாயிண்ட் டு பாயிண்ட். ஸோ உங்களுக்கு லைன் வேண்டாம், நீங்கள் பாயிண்ட் டு பாயிண்ட் எடுக்க போயினாலும் பாயிண்ட் டு பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு வெக்டார் டிஃபைன் பண்ணிங்க. டிஃபைன் பண்ணிவிட்டு ஸ்பெசிஃபை லொக்கேஷன். லொக்கேஷனை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட், ஃபைனல் பாயிண்ட் கொடுத்துட்டு இந்த வியூ ஆரிஜின். ஸோ லைன்ஸ் கொடுத்த உடனே வியூ கிளிக் பண்ண மட்டும் தான் உங்களுக்கு வியூ கிரியேட் ஆகும். ஸோ இது பேர் என்னென்னா சிசி, அந்த பாயிண்ட் மூலியமாக கிரியேட் பண்ணது. ஸோ எங்கெல்லாம் நீங்கள் கட் பண்ணி பார்க்குறீங்களோ அது மாதிரி கட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக மட்டும் தான் கட் பண்ண முடியும். செகண்ட் ஆப்ஷனில் நீங்கள் ஒரே ஒரு பெண்ட் மட்டும் தான் எடுக்க முடியும். ஸோ பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் எத்தனை பாயிண்ட் வச்சு இந்த லைனை எங்கெல்லாம் நீங்கள் கிராஸ் பண்ணுறீங்களோ அதெல்லாம் கட் பண்ணி ஒரு வியூவிலேருந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஃபோக்கஸிங் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த ஏ இப்படி இருக்குது, இந்த ஏ இப்படி இருக்குது. ஸோ இந்த சைட்லேருந்து நம்ம ஒரு இடத்த மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது இந்த மாதிரி தெரியும். ஸோ அடுத்ததாக இங்கே உள்ள செக்ஷன் லைன். ஸோ செக்ஷன் லைனை நீங்கள் எடிட் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணி நீங்கள் செக்ஷன் வியூவை மட்டும் ஒன்று கிளிக் பண்ணணும். ஸோ இந்த செக்ஷன் வியூவை நான் கிளிக் பண்ணுறேன். இந்த வியூ மட்டும் ஜூம் ஆகும். ஸோ இந்த செக்ஷன் லைனை நீங்கள் வேறவே மாற்றணும் அப்படின்னாலும் செக்ஷன் லைனை மாற்றிக்க முடியும். ஸோ டைமென்ஷன் டிஸ்பிளே எப்படி கன்ஸ்ட்ரக்ட் ஆகணும்னு தனித்தனியாக செட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தது அப்டேட் வியூஸ். ஸோ உங்கள் வியூஸில் எதுவும் அப்டேட் ஆகலை, நீங்கள் சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ பார்ட்ஸை நான் வேறு எதுவும் சேஞ்ச் பண்ணும்போது இங்கே அப்டேட் ஆகுமானா கண்டிப்பாக இங்கேயும் உங்களுக்கு அப்டேட் ஆகும். மூவ் அண்ட் காப்பீஸ். ஸோ இந்த வியூவை நான் மூவ் பண்ணிக்க போகிறேன். எந்த வியூ மூவ் பண்ண போகிறேன்னா தனித்தனி வியூஸாக இருக்கும். எஸ்எக்ஸ் அப்படிங்கிறது செக்ஷனல் வியூ, ஆர்த்தோகிராஃபிக்ஸ் வியூ, இது டாப் வியூ. ஸோ டாப் வியூவை மூவ் பண்ண போகிறோம் அப்படின்னா கிளிக் பண்ணிவிட்டு எந்த டேரக்ஷனில் மூவ் பண்ண போகிறோம். ஸோ ஆங்கிளாவா, ஹரிசாண்டலா, வெர்டிகலா, இல்லை ஒரு பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணியா. ஸோ ஹரிசாண்டலாக மூவ் பண்ண போகிறோம். எந்த இடத்துல மூவ் பண்ண போனால் கொஞ்சம் தள்ளி இந்த இதை மூவ் பண்ண போகிறோம். ஸோ மூவ் பண்ணால் டாப்பையும் அப்படியே மூவ் ஆயிரும், ஏன்னா இது ரெண்டு எல்லாமே அலைன் ஆகிருக்கு. ஸோ காப்பின்னு கொடுத்துட்டிங்கன்னா இந்த வியூ உங்களுக்கு காப்பி ஆகும். இது மூவ் அண்ட் காப்பி வியூ. வியூ அலைன்மெண்ட். ஸோ வியூ அலைன்மெண்ட்டில் இந்த வியூக்கு நேராக எந்த வியூ இருக்கணும், இந்த வியூக்கு நேராக கண்டிப்பாக இந்த வியூ இருக்குன்னு சொல்லிட்டிங்கன்னா அந்த ரெண்டு வியூ உங்களுக்கு அலைன் ஆயிரும். ஸோ நீங்கள் பேஸ் வியூவில் டாப் வியூ தனியாக செட் பண்ணுறீங்க, பாட்டம் வியூ தனியாக செட் பண்ணிங்கன்னா அது ரெண்டையும் உங்களால் அலைன் பண்ணிக்க முடியும். இப்போ நியூ ஷீட்டில் A3 ஷீட் கிளிக் பண்ணுறேன். பேஸ் வியூ இதில் 1:2ன்னு செட் பண்ணியிருக்கேன்.
இல்லை 1:5 செட் பண்ணி ஓகே. ஸோ அதே மாதிரி இன்னொரு பேஸ் வியூவில் நான் 1:5 இங்கே செட் பண்ணிவிட்டு இதோட ஃப்ரண்ட் வியூன்னு கொடுத்துட்டேன்னா இங்கே கிரியேட் ஆகும். ஸோ பட் இந்த இதில் நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இது மாதிரி ஒவ்வொரு வியூவையும் நான் பேஸ் கிரியேஷன் மூலியமாக செட் பண்ணிட்டேன். பட் இது ரெண்டையும் நேராக அலைன் பண்ணணும். ஏன்னா இதுதான் ஃப்ரண்ட் வியூ, இதுதான் டாப் வியூ. எப்பவுமே இது ரெண்டும் நேராக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வியூ அலைன்மெண்ட் இந்த வியூவும் மெத்தட் ஸ்பெசிஃபை லொக்கேஷன் இந்த வியூவும் ஒரே நேர்கோட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லினா எல்லா ரெண்டும் உங்களுக்கு நேராக நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அலைன்மெண்ட்டை பொறுத்தவரையும் ஒரு பாயிண்ட்டை பேஸ் பண்ணி நீங்கள் அலைன் பண்ண முடியும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வியூ பவுண்ட்ரிஸ். இந்த வியூவோட பவுண்டரி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அந்த பவுண்டரிஸை நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்தது ஹைட் காம்பவுண்ட்ஸ். ஸோ நீங்கள் அசம்பிளி காம்பவுண்ட்ஸை நீங்கள் டீட்டெயிலிங் பண்ணும்போது சில காம்பவுண்ட்ஸை நீங்கள் ஹைட் பண்ணி வச்சுக்கலாம், அந்த காம்பவுண்ட்ஸை நீங்கள் ஷோ பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் நியூ ஷீட்டில் ஃபைலில் ஓப்பன் அசம்பிளி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம கிரியேட் பண்ண அசம்பிளி பார்த்தீங்கன்னா ஃபைனல் இருக்குது. ஸோ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இதுக்கு டீட்டெயிலிங் பண்ணுறேன் அப்படின்னா டிராஃப்டிங் டூல்ஸில் நியூ ஷீட் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். அசம்பிளி உங்களுக்கு கிரியேட் ஆகிடும். ஸோ அந்த அசம்பிளியை கேன்சல் பண்ணிட்டு பேஸ் வியூ மூலியமாக அசம்பிளியை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ 1:2 ஸோ டோட்டல் அசம்பிளியும் இதில் இருக்குது. இது என்னென்னா ஐசோமெட்ரிக் வியூ, ட்ரைமெட்ரிக் வியூ, இல்லை வியூ கண்டிஷன் நீங்கள் மாற்றினாலும் வியூ கண்டிஷன் உங்களால் மாற்றிக்க முடியும். ஸோ இதான் உங்களோட வியூ. ஒன் 1:10 ஐசோமெட்ரிக் வியூ ஓரியன்டேஷன் நான் மாற்றிக்கிறேன். இந்த வியூவில் தெரியும் அது. ஓகே, லொக்கேஷன் எதுனா இதான் உங்களோட லொக்கேஷன். ஸோ இதுலேருந்து நீங்கள் ஃப்ரண்ட் வியூ டாப் வியூன்னு தனித்தனியாக செட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ சில காம்பவுண்ட்ஸ் உங்களுக்கு ஹைட் பண்ணணும் அப்படின்னா வியூ பவுண்டில் ஹைட் காம்பனன்ட்ஸ். ஸோ அசம்பிளி மூடில் இருக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஹைட் காம்பனன்ட்ஸ் அண்ட் ஷோ காம்பனன்ட்ஸை நீங்கள் ஹைலைட் பண்ணி பார்க்க முடியும். ஸோ எது உங்களுக்கு காமிக்க தேவையில்லை, இந்த வியூவில் இது தேவையில்லை, அதாவது மேலே உள்ள இந்த காம்பனன்ட்ஸ் தேவையில்லை. செலக்ட் வியூ, இந்த வியூவில் உள்ள காம்பனன்ட்ஸ் தேவையில்லை. ஓகே, ஹைட் காம்பனன்ட்ஸ் இந்த வியூவை பார்த்தீங்கன்னா இந்த லைன்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ ஆல் வியூஸ் இன் டிராயிங் அப்ளை. அதை ஹைட் பண்ணிட்டீங்க. திரும்பி நீங்கள் வியூ பேஸில் அதாவது ப்ரொஜெக்ஷன் மெத்தடில் இது எடுக்கிறீங்க. இதுலேருந்து ப்ரொஜெக்ஷன் எடுக்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த காம்பவுண்ட்ஸ் அந்த வியூவில் மட்டும்தான் இருக்கும், மற்ற வியூவில் வராது. ஸோ இப்போ இந்த வியூவில் இதை மட்டும் தான் நீங்கள் டிராஃப்டிங் பண்ணுவீங்க, இதை நீங்கள் டிராஃப்டிங் பண்ண முடியாது. ஏன்னா இதை நீங்கள் ஹைட் பண்ணி வச்சுருக்கீங்க. இப்போ நான் எகெயின் ப்ரொஜெக்ஷன் வியூ இதோட கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொஜெக்ஷன் வியூ இதை டாப்பை கிளிக் பண்ணுறேன். உங்களுக்கு அந்த பிஸ்டன் கிராங்க் சிலிண்டர் மட்டும் தான் வருது. எகெயின் இதை கிளிக் பண்ணி ஷோ காம்பனன்ட்ஸ் ஐசோமெட்ரிக்கில் ஆர்த்தோவில். ஸோ ரெண்டையும் தெரியணுமான்னு கேட்கும். ஸோ ஐசோமெட்ரிக்கில் மட்டும் தான் தெரியணும் அப்படின்னா ஐசோமெட்ரிக்கில் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ஆர்த்தோலையும் தெரியணும் அப்படின்னா இந்த வி பிளாக்கு ஆர்த்தோலையும் தெரியும். ஸோ இது மாதிரி ஒரு காம்பனன்ட்ஸ் ஹைட் பண்ணி நீங்கள் இதை ஈஸியாக எடுத்துக்க முடியும். ஸோ இதுக்கு நீங்கள் டீட்டெயிலிங் பார்க்கணும் இல்லை கட் பண்ணி பார்க்கணும், இதுக்கும் டீட்டெயிலிங் பண்ணி கட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வியூ பேஸில் இன்னொன்று கொண்டு வர்றேன் 1:10, பட் இது ஃப்ரண்ட் வியூவில் இருக்கணும், இல்லைனா ரைட் சைடு வியூவில் இருக்கணும். ஸோ இது மாதிரி ஒரு வியூ செட் பண்ணிட்டேன். செட் பண்ணிவிட்டு இதோட ப்ரொஜெக்ஷனை பாருங்கள். ப்ரொஜெக்ஷன் எடுத்துகிட்டு கண்டிப்பாக அந்த வியூவை கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரொஜெக்ஷன் எடுத்தால் மட்டும்தான் அந்த வியூக்கு உங்களுக்கு டெவலப் பண்ண முடியும். ஸோ இதோட ப்ரொஜெக்ஷன் தான் இருக்குது. இதை கிளிக் பண்ணிவிட்டு இதோட ப்ரொஜெக்ஷன். ஸோ இது ஒரு ஃப்ரண்ட் வியூனா இதோட லெஃப்ட் சைடு வியூவாக கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இதையும் நீங்கள் கட் பண்ணி பார்க்குறாலும் செக்ஷன் வியூ எப்படி கட் பண்ண போகிறோம், செக்ஷன் வியூ கிளிக் பண்ணிங்க. செக்ஷன் வியூவுக்கு ஒரு லைன் கேட்கும். ஸோ செக்ஷன் லைன் நம்ம கேட்க போகிறது செக்ஷன் வியூ. இது லைனை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ செக்ஷன் லொக்கேஷன் எங்கே லொக்கேட் பண்ண போகிறீங்க, டைனமிக் பாயிண்டா இல்லை பாயிண்டா, நம்மளுக்கு தேவை சிம்பிள் ஸ்டெப். அப்படி இந்த இடத்த கட் பண்ண போகிறேன். கட் பண்ணி இந்த இடத்துல வச்சு பார்த்தேன்னா அது எப்படி தெரியும். ஸோ இந்த சிலிண்டர் ஃபுல் பிளாக் இன்ஜினையும் இந்த இதில் கட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப்பில் தெரியுது. ஸோ இது மாதிரி ஈஸியாக நீங்கள் அலைன் பண்ணிடலாம். ஸோ இன்னொரு நியூ ஷீட் கொடுத்துக்கிறேன். நியூ ஷீட்டில் ஓகே, இங்கே பேஸ் வியூவில்
உங்களுக்கு அசெம்பிளி வருது. இப்போ ஒரு பார்ட்ஸ் எடுத்து அசெம்பிள் பண்ணுவோம். ஸோ பார்ட்ஸ் அசெம்பிள் பண்ணுறதுக்கு எந்த பார்ட்ஸ் அசெம்பிள் பண்ண போகிறோமோ அதை டேரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கிறோம். இந்த பார்ட்ஸையே ரீடிங் எடுப்போம். ஸோ ரீஓப்பன் சொல்லிட்டு எகெயின் வியூ A3 ஷீட்டில் வேணும். பேஸ் வியூன்னு சொல்லிடுங்க. அது என்ன வியூவில் வேணும்? ஃப்ரண்ட் வியூவில் வேணும், இல்லைனா ரைட் சைடு வியூவில் வேணும், 1:2ல் வேணும். எந்த இதுகிட்ட வேணும் அப்படின்னா இங்கே வேணும். ஷோ பொசிஷன் பண்ணிட்டீங்க. இதை கிளிக் பண்ணி நீங்கள் மூவ் பண்ணி செட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு டைமென்ஷன் கொடுக்கணும் அப்படின்னாலும் டைமென்ஷன் கொடுத்துக்கலாம். ஸோ டைமென்ஷன் கொடுக்குறப்ப ரேபிட் டைமென்ஷன் ஆப்ஷன் இருக்கும். ஸோ ரேபிட் டைமென்ஷன் நீங்கள் ஃபைண்ட் பண்ணுறதை வச்சு ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணுற செலெக்ஷனை வச்சு இது லீனியரா இல்லை ரேடியலான அதுவே கண்டுபிடிச்சி ஆட்டோமேட்டிக்காக தான் இந்த ரேபிட் டைமென்ஷன். இல்லை எக்ஸாக்டாக நீங்கள் லென்த் தான் எடுக்க போகிறீங்க, ரேடியஸ் தான் எடுக்க போகிறீங்க, ஆங்கிள் எடுக்க போகிறீங்க, டேரக்டாக இங்கே வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லென்த் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டோட்டல் லென்த். ஸோ லீனியர் டைமென்ஷனில் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் உள்ள லென்த் எவ்வளவு. ஸோ மாடலில் நீங்கள் என்ன டைமென்ஷன் வச்சுருக்கீங்களோ அந்த டைமென்ஷன் இங்கே டிஸ்பிளே ஆகும். 154. அடுத்தது இதுலேருந்து இங்கே உள்ள டோட்டல் லென்த். ஸோ இது மாதிரி டைமென்ஷன் ஈஸியாக கொடுத்துக்க முடியும். அதே உங்களுக்கு ரேடியஸ் வேணும் அப்படின்னா இந்த ரேடியஸ். ஸோ டேரெக்டாக நீங்கள் சர்க்கிளையோ இல்லை ஆர்க்கையோ சொல்லும் போது உங்களுக்கு ரேடியஸ் கிரியேட் ஆகும். ஆட்டோமேட்டிக் பிளேஸ்னால் ஆட்டோமேட்டிக்காக அது போய் ஒரு இடத்துல உங்களுக்கு கிரியேட் ஆகி டெலிட் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக ப்ளேஸ் பண்ணிங்கன்னா ஒரு இடத்துல டெலிட் ஆகிருக்கும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுவாக ஒரு இடத்துல ப்ளேஸ் ஆகிருக்கும். நீங்கள் வேணான்னு டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ ரேடியஸில் ஆட்டோமேட்டிக் எடுத்து விட்டுட்டு இந்த ரேடியஸ் ஸோ இது மாதிரி டைமென்ஷன் காமிச்சிக்கலாம். ஸோ இங்கே ரேடியஸ்னால ரேடியஸ் காமிக்க முடியும். ஸோ டைமென்ஷன் கொடுக்கும்போது எப்போயுமே ஒவ்வொரு டைமென்ஷன் இன்டர்செக்ட் ஆகாமல் பார்த்துக்கணும். ஸோ அடுத்தது டிஸ்டன்ஸ். இதுலேருந்து இதுக்குள்ளே கிராஸ் டிஸ்டன்ஸ் எவ்வளவு, அதே மாதிரி இந்த இன்னொரு ஹோல்ஸுக்குள்ளே டிஸ்டன்ஸ் எவ்வளவு. ஸோ ஆர்க் லென்த்தை பார்க்கலாம், ஆர்க் லென்த்தை பார்த்துக்கலாம். இங்கே உள்ளது அந்த திக்னஸ். ஸோ திக்னஸை நீங்கள் செக் பண்ணாலும் திக்னஸ் செக் பண்ண முடியும். இது 5. ஆர்டினேட் டைமென்ஷன் அப்படிங்கிறது ஒரு இடத்த 0ன்னு கன்சிடர் பண்ணிவிட்டு மற்ற எல்லா இடத்தையும் நீங்கள் அந்த 0லேருந்து ரெஃபரன்ஸ் கொடுத்துக்க முடியும். ஸோ ஆங்கிள் அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் 2 லைன் சூஸ் பண்ணும்போது 2க்கு இடைப்பட்ட ஆங்கிள் உங்களுக்கு தெளிவாக தெரியும். சப்போஸ் சாம்பர் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த சாம்பர் டிஸ்டன்ஸை பார்த்துக்கலாம். ஸோ 2 சாம்பர் யூஸ் பண்ணும்போது அது கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இது மாதிரி டைமென்ஷனில் உங்களுக்கு தேவையான டைமென்ஷன் நீங்கள் ஈஸியாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதோட ப்ரொஜெக்ஷன் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இதில் ஆர்டினேட் டைமென்ஷன் யூஸ் பண்ணி பார்ப்போம். ஆர்டினேட் டைமென்ஷன் செலக்ட் ஆரிஜின் செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எங்கெல்லாம் டைமென்ஷன் வேணுமோ அங்கெல்லாம் நீங்கள் பாயிண்ட் கிளிக் பண்ணி இது ஆரிஜின், இது உங்களோட ஆப்ஜெக்ட். ஸோ இது 0, இது 1 or 10. அடுத்த ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட். அடுத்தது இங்கே உள்ள இந்த ஆப்ஜெக்ட் இடத்துல உங்களுக்கு கட் ஆகும். ஸோ இந்த சைடு வந்தீங்கன்னா இந்த சைடு உங்களுக்கு ஒரு டேரக்ஷனில் கிளிக் ஆகும். ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா இதான் உங்களோட ஆப்ஜெக்ட். ஸோ இப்போ இது 0ன்னு கன்சிடர் பண்ணிவிட்டு இந்த 0லேருந்து இந்த பாயிண்ட் எங்கே இருக்குது, இந்த பாயிண்ட் எங்கே இருக்குது, இந்த பாயிண்ட் எங்கே தனியாக செட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஷீட் மெட்டெலாம் கிரியேட் பண்ணும்போது இது மாதிரி தனித்தனியாக ஒன்றையும் கிரியேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் கிரியேட் பண்ண மாடலுக்கு டீட்டெயிலிங் கொடுத்தா இது மாதிரி தான் செட் பண்ணணும். அடுத்ததாக அனோட்டேஷன் டூல்ஸை பற்றி பார்த்துடலாம். ஸோ இதுவரை நீங்கள் படத்தை ப்ளேஸ் பண்ணி ஒரு வியூஸை நீங்கள் க்ரியேட் பண்ணி அதுக்கு டைமென்ஷன் எப்படி கொடுக்கலாம்னு பார்த்துட்டீங்க. அதுக்கப்புறம் மேனுஃபேக்சரிங் சம்மந்தமாக அந்த அனோட்டேஷன் டெக்ஸ்ட்ஸ் எல்லாம் எப்படி ப்ளேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ அனோட்டேஷன்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னா உங்கள் ஹோம்லேயே அனோட்டேஷன் அப்படிங்கிற ஒரு பேனல் இருக்கும். ஸோ இந்த பேனலில் தான் உங்களுக்கு எல்லா அனோட்டேஷனும் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது நோட்ஸ். ஸோ நோட்னா நார்மலாக உள்ள சிம்பிள் டெக்ஸ்ட். ஸோ நார்மலாக ஒரு சிம்பிள் டெக்ஸ்ட்டை நீங்கள் இதில் ப்ளேஸ் பண்ணிக்க போகிறீங்கன்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணி எந்த லொக்கேஷனில் ப்ளேஸ் பண்ண போகிறீங்க, என்ன டெக்ஸ்ட்டு. ஸோ இங்கே தான் ப்ளேஸ் பண்ண போகிறீங்கன்னா அது என்ன டெக்ஸ்ட்னு ஃபஸ்ட்டு நீங்கள் மாற்றிக்கலாம். கோட்டிங் C2 அப்படின்னு செட் பண்ணிவிட்டு எங்கே ப்ளேஸ் ஆகணும், ஸோ நார்மலாக இந்த ப்ளேஸ் ஆகணும். ஸோ இதை பற்றி ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி கொடுக்கணும் அப்படின்னாலும் டெக்ஸ்ட் மாதிரி நீங்கள் கொடுத்துக்க முடியும். ஹார்ட் டெம்பரிங் ரெக்யூர்னு இங்கே சொல்லியிருக்கேன். ஸோ மாதிரி ஒரு டிராயிங்லேயே எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸை நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா இது மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ அதே நேரத்தில் இந்த ஒரு டைட்டில் வைக்க போகிறேன்,
இல்லை இந்த டிராயிங் நம்பரை மாற்றிக்க போனாலும் இங்கே நீங்கள் டைப் பண்ணுறதுக்கும் இது யூஸ் ஆகும். இன்ஃபோ மீடியா செட் பண்ணி 1254 செட் பண்ணியிருக்கேன். எங்கே வேணால் இந்த இதுட்ட ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸுக்காண்டி இந்த இதுட்ட இன்ஃபோ மீடியா 1254 செட் பண்ணி ஒரு டெக்ஸ்ட் எங்கே வேணாலும் நீங்கள் அதை ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதே மாதிரி இந்த இதுட்ட ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேம். ஸோ ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேம்னா இந்த ஃபீச்சரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ரேமை செட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃப்ரேம் எங்கே இருக்கணும், அது எவ்வளோ டாலரன்ஸ். ஸோ கண்டிப்பாக இந்த இதுட்ட எவ்வளோ டாலரன்ஸ் இருக்குன்னு நம்ம தனித்தனியாக செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கொடுக்குற இந்த டைமென்ஷன் எவ்வளோ டாலரன்ஸில் இருக்கணும். பேசிக் யூனிட் வேல்யூ டாலரன்ஸ் பார்த்தீங்கன்னா 0.005 இங்கே ப்ளேஸ் ஆகணும். ஸோ இது மாதிரி இந்த டாலரன்ஸை நீங்கள் ஈஸியாக ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ ஸ்ட்ரெயிட் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் டாலரன்ஸாக கிரியேட் ஆகிருக்கும். ஸோ அதே ஃப்ரேம். ஸோ ஸ்ட்ரெயிட்னஸ் வேண்டாம், ஃப்ளாட்னஸாக இருக்கணும், சர்க்குலாசிட்டி இருக்கணும் அப்படின்னு உங்கள் டாலரன்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல சிலிண்டரிசிட்டி, லைன் ஆஃப் ப்ரொஃபைல் நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ பொசிஷன், கான்சென்ட்ரிக்னு இருக்குது. ஸோ ஹோல்ஸ் எல்லாம் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா பொசிஷன் கரெக்டாக உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கணும். ஸோ அதே மாதிரி இந்த இதுட்டனா சர்க்குலாரிசிட்டி. ஸோ இதோட சர்க்குலாரிசிட்டி எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த இதுட்ட இருக்கணும். சிங்கிள் ஃப்ரேமா இல்லை காம்போசிட் ஃப்ரேமா, ஸ்பெசிஃபை லொக்கேஷன் எங்கே லொக்கேட் பண்ண போகிறீங்க, எவ்வளோ வேல்யூஸ் 0.001 அப்படின்னு செட் பண்ணியிருக்கேன். இந்த இதுட்ட எங்கே நீங்கள் இது கொடுக்கீங்களோ அது கீழே நீங்கள் டாலரன்ஸை ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ இதோட ரேடியஸ் டயாமீட்டர் இவ்வளோ இருக்குது. அதோட டாலரன்ஸ் எப்போ இருக்குன்னா 0.001 கிரியேட் ஆகிருக்கும். அது மாதிரி டாலரன்ஸை ப்ளேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஈஸியாக இந்த ஃப்ரேமை எடுத்துக்கலாம். அடுத்தது டேட்டம் ஃபீச்சர் சிம்பிள். ஸோ எது உங்களுக்கு டேட்டம் ஃபீச்சர்னு காமிக்கணும் அப்படின்னா டேட்டம் ஃபீ சிம்பிளை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு டேட்டம் அப்படின்னா இந்த இது ஒரு டேட்டம் ஏ. ஸோ நெக்ஸ்ட் டேட்டம் அது நேம் பி. ஸோ டேட்டம் எல்லாமே உங்களுக்கு ஒரு எண்ட் ரெஃபரன்ஸ். ஸோ நீங்கள் மில்லிங் மேனுஃபேக்சரிங் டிராயிங் போகும்போது இந்த டேட்டம் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணி தான் நீங்கள் கிரியேட் பண்ண போகிறீங்க. ஸோ அடுத்ததாக டேட்டம் டார்கெட். ஸோ எது டேட்டம் டார்கெட் அப்படின்னா டேட்டம் டார்கெட் ஈஸியாக இது பண்ணிக்கலாம். ஸோ என்ன லேபிள், டேட்டம் டார்கெட் சி. என்ன இண்டெக்ஸ் வேணும், இண்டெக்ஸ் C3. டயாமீட்டர் மினிமம் ஃபார்முலா வச்சு போட்டலாம், இல்லை 15 செட் பண்ணிவிட்டேன். மூவபிள் சொல்லிட்டீங்கன்னா அது உங்களுக்கு மூவபிள் மாதிரி கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இது மாதிரி டேட்டம் டார்கெட்டையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்தது பலூன். ஸோ நீங்கள் பலூன் கிரியேட் பண்ணணும் அப்படின்னாலும் பலூன் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ மேக்ஸிமம் பலூன் எங்கே கிரியேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அசம்பிளி காம்பவுண்ட்ஸில் ஒவ்வொரு காம்பவுண்ட்ஸையும் ப்ளேஸ் பண்ணி 1 2 3ன்னு பலூன்ஸ் கிரியேட் பண்ணிவிட்டு அது என்னென்ன காம்பவுண்ட்ஸ் தனியாக கொடுத்துக்கலாம். ஸோ இங்கேயே கொடுத்தனாலும் கொடுத்துக்க முடியும். ஸோ இந்த இதுட்ட பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் என்ன டெக்ஸ்ட், ஸோ சர்க்கிளில் வேணுமா, டிவைட் மெத்தடில் வேணுமா, ட்ரையாங்கிள் மெத்தடில் தனியாக செட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த மெத்தடை நீங்கள் கொடுக்குனாலும் கொடுத்துக்க முடியும். ஸோ சர்க்கிளில் வேணும், டெக்ஸ்ட் என்ன டெக்ஸ்ட் வேணும், இந்த இதுட்டனா சி ஃபினிஷ் அப்போ டைப் பண்ணியிருக்கேன். இங்கே சி ஃபினிஷ். ஸோ பலூன் மாதிரி நீங்கள் ஈஸியாக கிரியேட் பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துட்ட எந்த மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு தனித்தனி பலூனாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது வெல்டு சிம்பிள். ஸோ எங்கேயாவது நீங்கள் வெல்டு யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த இடத்துல வெல்டு சிம்பிள் நீங்கள் காமிக்கணும். ஸோ எந்த மாதிரி வெல்டு சிம்பிள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ செலக்ட் டெர்மினேஷன் ஆப்ஜெக்ட்டு. ஸோ பிளைன் வெல்ட் ஆல் ரவுட். ஸோ கிளிக் பண்ணிடுங்க. ஸோ என்ன மாதிரி வெல் டைப் யூஸ் பண்ணியிருக்கீங்க, இதெல்லாம் ஒவ்வொரு வெல் டைப். ஸோ வி பட் வெல்டு, வி பட் அண்ட் பெவல் பட் அண்ட் ப்ரோட் ரூட் ஃபேஸ். ஸோ இதெல்லாம் ஒரு வெல்லோட டைப். ஸோ எந்த மாதிரி வெல்டு வேணுமோ அதை கிளிக் பண்ணிடலாம். ஸோ ஸ்கொயர் பட் கிளிக் பண்ணுறேன். எங்கே ஸ்கொயர் பட், இந்த இதை வெல்ட் பண்ணியிருக்கோம், இல்லை இந்த இதை வெல்ட் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன வெல்டிங்கன்னா ஸ்கொயர் பட் வெல்ட். ஸோ இது மாதிரி வெல்டு சிம்பிள் நீங்கள் காமிக்கணும். ஸோ அனோட்டேஷன் அப்படிங்கிறதே ஒரு நீங்கள் உங்களோட டிராயிங்கை ஃபுல்லாக மேனுஃபேக்சரிங் டிராயிங்கை மாற்றக்கூடிய ஒரு டூல்ஸ் தான். ஸோ டார்கெட் பாயிண்ட் சிம்பிள். டார்கெட் பாயிண்ட் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு எந்த லொக்கேஷன், டார்கெட் பாயிண்ட் சிம்பிள் கிளிக் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் ஒரு பிளேட்டில் ஹோல்ஸ் போடணும் அப்படின்னா எங்கெல்லாம் ஹோல்ஸ் போடணும் அப்படிங்கிறத நீங்கள் டார்கெட் பாயிண்ட் சிம்பிள் வச்சு காமிச்சிட முடியும். ஸோ அடுத்தது இதுவும் சர்ஃபேஸ் ஃபினிஷ். ஸோ இந்த இடத்துல சர்ஃபேஸ் ஃபினிஷ் எப்படி இருக்கணும் அப்படின்னு தனியாக செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இன்சைடு பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் ஃபினிஷ் உங்களுக்கு மோர் அக்யூட்டாக இருக்கணும். அப்படி அக்யூட்டாக இருக்கும்போது அப்பர் டெக்ஸ்ட் எவ்வளவு 1.202 அந்த சிம்பிள் எப்படி இருக்கணும்.
மேக்ஸிமம் அலவன்ஸ். சர்ஃபேஸ் ஃபினிஷ் சிம்பிளை ஆட் பண்ணிடலாம். ஸோ டிராயிங்கை பார்க்கும்போது இவ்வளோ விஷயம் இதில் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்தது சென்டர் மார்க். சென்டர் மார்க் வேணும், இல்லை போல்டு சைஸ் சென்டர் லைன் வேணும், இல்லை சென்டர் லைன் உங்களுக்கு வேணும், 2D சென்டர் லைனா 3D சென்டர் லைனா அப்படின்னு கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ சென்டர் மார்க் வேணும் அப்படின்னா சென்டர் மார்க். ஸோ நீங்கள் ஒரு ஆர்க் கிளிக் பண்ணும்போது அந்த சென்டர் மார்க் ஆட்டோமேட்டிக்காக ஃபார்ம் ஆயிரும். ஸோ அடுத்து ஹேட்ச். ஸோ நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாமல் இந்த ஹேட்ச் பண்ணி காமிக்கணும்னு ஃபீல் பண்ணுறீங்க. அந்த மாதிரி நேரத்தில் கிளிக் பண்ணிவிட்டு இந்த பவுண்டரியை கிளிக் பண்ணுங்கள், உள்ளே கிளிக் ஆகும். ஸோ ஓகே. ஸோ இன்சைடில் உங்களுக்கு பவுண்டரி ஒன்று கிரியேட் ஆகிரும். ஸோ ஹேட்ச் மாதிரி நீங்களே ஒரு ஹேட்ச் கிரியேட் பண்ணாலும் ஹேட்சை கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ ஏரியா ஃபில், ஒரு ஏரியா ஃபில் பண்ணி காமிக்கணும். ஸோ எந்த ஏரியானா இந்த இதில் உள்ள ஏரியாவை, இந்த ஏரியாவையும் ஸோ இந்த 4 சைடு நீங்கள் ஃபில் பண்ணி காமிக்கணும், ஃபில் பண்ணி காமிச்சிக்க முடியும். ஓகே. இதை டபுள் கிளிக் பண்ணும்போது அதை நீங்கள் ஈஸியாக திரும்பி எடிட் பண்ணிக்கலாம். ஆப்லே டபுள் கிளிக் ஓப்பன் பண்ணி கேப் எவ்வளோ இருக்குன்னா அந்த கேப்பை நீங்கள் மாற்றிக்க முடியும். அனோடேஷன் எக்ஸ்ட்ரோட் செட்டிங்ஸ் என்ன கலரில் ஃபில் ஆகணும், ரெட் கலரில் ஃபில் ஆகணும், அதில் ரெட் கலரில் இருக்கும். ஸோ இது மாதிரி பேட்டர்ன் வேண்டாம். உங்களுக்கு பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னா லிக்யூட் இல்லை சாலிட் ஃபில், ஃபுல் சாலிடாக இருக்கணும். ஸோ அங்கே உங்களுக்கு ஃபுல்லாக சாலிடாக கிரியேட் ஆகிரும். ஸோ இது மாதிரி ஹேச்சஸ் பண்ணாமல் டேரெக்டாக நீங்கள் எது மெட்டீரியல்ஸ் எது இதுன்னு தனித்தனியாக செட் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே உள்ள ஸ்கெச்சஸை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ராயிங்கில் இல்லாத ஒரு லைனை புதுசாக கிரியேட் பண்ணாலும் புதுசாக இந்த ட்ராயிங்ஸ் இல்லாத லைனை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி கிரியேட் பண்ணி முடிச்சிட்டிங்க. ஃபைனலாக ஒரு டேபிள் ஒன்று வேணும். ஸோ டேபிள் எதுக்குன்னா ரிவிஷன் டேபிள் ஒன்று வேணும் அப்படின்னு வச்சுங்க. ஸோ அந்த ரிவிஷன் டேபிளர் நோட்ஸ்னு கிளிக் பண்ணிவிட்டு எத்தனை காலம் வேணும், எத்தனை ரோ வேணும். ஸோ நம்பர் ஆஃப் காலம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 காலம்ஸ் வேணும், ரோ ஒரு 5 வேணும். காலம் வித் காலம் ஸ்பேஸும் இவ்வளோ இருக்கும். ஸோ ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த இதுகிட்ட பார்த்தீங்கன்னா ரிவிஷன் நம்பர், ரீசன் செட் பண்ணிட்டேன். இந்த இதுகிட்ட டேட் 3 சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ இந்த டிராயிங்கை வேறு நீங்கள் ரிவிஷன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ரிவிஷன் நம்பர் செட் பண்ணிக்கலாம். ஸோ 01. ஸோ என்ன காரணத்துக்கு அப்படிக்காண்டி அப்ரூவல். அப்புறம் உங்களுக்கு என்னைக்கு டேட் அப்படின்னா 12/05/2016. ஸோ இந்த டிராயிங் எகெயின் நீங்கள் ரிவிஷன் பண்ணுறீங்க அப்படின்னா 02. ரீசன் ஹோல்டயா 12. டேட்டு பார்த்தீங்கன்னா 5/07/2016. ஸோ இது மாதிரி நீங்கள் ஒரு ரிவிஷன் டேபிளில் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக இந்த ரிவிஷன் டேபிளில் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ எத்தனை டேபிள்ஸ் வேணாலும் நீங்கள் இதில் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கும்போது இதோட ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியும். ஏகேன் ரைட் கிளிக் பண்ணி எடிட் செல்லா, எடிட் டெக்ஸ்ட் அண்ட் செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும். ஸோ ரோ அப்படின்னா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ரோ ஒன்று கிரியேட் ஆகும், ரோ செலக்ட் ஆகும். அதுக்கப்புறம் இந்த ரோ ஃபுல்லாக செட்டிங்ஸ் நீங்கள் மாற்றிக்க முடியும். ஸோ இந்த இதை கிளிக் பண்ணிவிட்டு எத்தனை செல்ஸ் வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரு ரிவிஷன் டேபிள் இல்லை ஒரு குவான்டிட்டி பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ், ஒரு அசம்பிளி கிரியேட் பண்ணுறீங்க, அசம்பிளியில் என்னென்ன பார்ட்ஸ் எங்கெங்கே இருக்குது, ட்ராயிங் நம்பர் எல்லாம் தனியாக போடணும் அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் இது மூலியமாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதை சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைலில் ஓப்பன், இந்த ஃபைலுங்களை அசம்பிளி ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஸோ இதில் அசம்பிளி ஃபைல். ஸோ இந்த மாதிரி தெரியணும், இது ஐசோமெட்ரிக் வியூவில் தெரியணும். 1:10, 1:5ன்னு தெரியணும். இல்லை ஐசோமெட்ரிக் வேண்டாம், ஃபஸ்ட்டு உள்ளது இந்த டாப் வியூ ஏன்னா ஃப்ரண்ட் வியூ. ஸோ இந்த ஒரு சைடு வியூ நான் செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணதுக்கப்புறம் அதோட ப்ரொஜெக்ஷன் இந்த ஒரு ஆங்கிள் ஒன்று, இந்த வியூ ஒன்று. ஸோ இப்போ இதுக்கு நீங்கள் டேபிள் கிரியேட் பண்ணாலும் ஈஸியாக டேபிளை கிரியேட் பண்ணிட முடியும். ஸோ பார்ட் லிஸ்ட்னு கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ ப்ளேஸ் பண்ண உடனே பாருங்கள் உங்களுக்கு பார்ட் லிஸ்ட் ஆட்டோமேட்டிக் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த பார்ட்டோட பேர் என்ன, பிளாக் 1 இருக்குது. ஸோ இது இங்கே உள்ளது அந்த ரிங், கனெக்டிங் ரிங் 2 இருக்குது. அடுத்தது இது ஒன்று, 3வது உள்ளதா இந்த சாஃப்ட், சென்டர் சாஃப்ட் ஒன்று இருக்குது. ஸோ இதை நேம்லாம் மாற்றும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நேம் மாறிக்கும்.
ஸோ எங்கேருந்து எடுத்திருக்குன்னா ஸ்மார்ட் பார்ட் டேரெக்டாக லிங்க் மூலியமாக எடுத்திருக்கு. ஸோ இது மாதிரி இந்த பில் ஆஃப் மெட்டீரியல் நீங்கள் ஈஸியாக கிரியேட் பண்ணிடலாம். ஸோ டேரெக்டாக அசம்பிளி ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன். இது மாதிரி நீங்கள் பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ஈஸியாக கிரியேட் பண்ணி ஒன்றா செட் பண்ணிட முடியும். ஸோ இதில் 1 2 3 4 4 இருக்குது. ஸோ இந்த இதில் நீங்கள் பில் ஆஃப் மெட்டீரியல் காமிக்கணும் அப்படின்னா ஆட்டோ பலூன், செலக்ட் ஆப்ஜெக்ட் இல்லைன்னு செலக்ட் ஆல், எல்லாமே நீங்கள் பலூன் காமிக்கணும். ஓகேன்னு கொடுத்துட்டிங்கன்னா எதில் காமிக்கணும்? 3 வியூ இருக்குது. ஸோ இந்த வியூவில் காமிச்சா உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறதுனால புதுசாக ஒரு பேஸ் வியூ கிரியேட் பண்ணுறேன். ஸோ அந்த பேஸ் வியூ பார்த்தீங்கன்னா 110 இருக்கணும். ஓரியன்டேஷன் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி வேணாலும் செட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இந்த வியூவில் தான் நீங்கள் எல்லாத்தையும் பார்க்க முடியும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த வியூவை செட் பண்ணிட்டு ஓகே. எங்கே வேணும்னா இந்த இதில் ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ பலூன்ஸை நம்ம இங்கே தான் தரப்போகிறோம். ஸோ இப்போ ஆட்டோ பலூன்ஸு செலக்ட் ஆல். ஸோ செலக்ட் ஆல்னு சொன்னால் டேபிள் கிரியேட் பண்ண முடியும். ஸோ டேபிளை நீங்கள் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணால் மட்டும்தான் ஆட்டோ பலூனை சேவ் பண்ண முடியும். ஸோ எந்த வியூக்கு? ஓகே, இந்த ஆர்த்தோகிராஃபியா, ரைட் சைடு வியூவா, டாப் வியூவா? இந்த டாப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த வியூவில் அப்ளை. ஸோ மூவ் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லாமே மூவ் ஆகும். ஸோ நம்பர் 1 எது? பிளாக். அந்த பிளாக் எங்கே இருக்குன்னா இந்த சைடு இருக்குது. அதே மாதிரி நம்பர் 2 என்னது? இந்த உள்ள ரிங். 3ஆவது உள்ளது சென்ட்ரிஃபியூகல் சாஃப்ட். 4ஆவது உள்ளது பிஸ்டன். ஸோ பிஸ்டன் எங்கே இருக்குன்னா இந்த இதில் 4ஆவது பிஸ்டன் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு. ஸோ எல்லாம் தெரியுற மாதிரி நீங்கள் போட்டால் மட்டும் தான் அது உங்களுக்கு விசிபிளாக தெரியும். ஸோ அதே மாதிரி ஈஸியாக பில் ஆஃப் மெட்டீரியல் யூஸும் பலூன் நீங்கள் இந்த டீட்டிங்கில் கிரியேட் பண்ணிட முடியும். ஸோ இப்போ இதில் டைப் ஆகிற டெக்ஸ்ட் ஏதாச்சும் நீங்கள் மாற்றணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணி எடிட் செட்டிங். ஸோ டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணால் டெக்ஸ்ட் என்ன ஃபாண்டில் வேணும், என்ன ஹைட்டில் வேணும்னு தனியாக செட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு க்ரீன் கலரில் வேணும். ஸோ இந்த செட்டிங்ஸ் படி உங்களுக்கு க்ரீன் கலரில் செட் ஆகிருக்கும். ஸோ அது மாதிரி எதை நீங்கள் எடிட் பண்ண போகிறீங்களோ அதை டேரெக்டாக நீங்கள் இது மூலியமாக எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிராஃப்டிங் டூல்ஸில் பாப்புலர் டைட்டில் பிளாக்னா நீங்கள் எது நேம் செட் பண்ணல அப்படின்னா இப்போ வந்து கூட நேம் செட் பண்ணிக்க முடியும். யார் இஷ்யூ பண்ணது, யார் ட்ரா பண்ணது, செக் பண்ணது யார், அப்ரூவ் பண்ணது தனித்தனியாக செட் பண்ணிக்கலாம். அது மாதிரி புதுசாக ஒரு பார்டரை கிரியேட் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த பார்டர் எந்த மெத்தட் இருக்கும்? ஸ்டாண்டர்டாக, கஸ்டமாக? ஸ்டாண்டர்ட்னா இதே மெத்தடில் இருக்கும். ஹரிசாண்டல் ஏர் எப்படி இருக்கணும், வெர்டிகல் எப்படி இருக்கணும், இந்த பார்டரையே நீங்கள் கிரியேட் பண்ணிக்க முடியும். மார்க்கஸ் டெம்ப்ளேட். ஸோ மார்க்கஸ் டெம்ப்ளேட் வேணும்னா அந்த டெம்ப்ளேட்டை இதை அப்படியே சேவ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் ஸ்னாப்ஷாட் டேட்டா. ஸோ இது ஒரு ஸ்னாப்ஷாட்டாக கிரியேட் ஆகிரும். ஸோ கிரியேட் ஸ்னாப்ஷாட் டேட்டா ஆப்ரேஷன் கம்ப்ளீட்லி சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு கிரியேட் ஆகிருக்கு. ஸோ செட்டிங்ஸில் ஜென்ரல் டாலரன்ஸ் எவ்வளோ இருக்கணும், ஸ்னாப்ஷாட்டில் ட்ராக் சேஞ்சஸ் எப்படி இருக்கணும். ஸோ இது மாதிரி டிராஃப்டிங் தேவைப்பட்ட எல்லா செட்டிங்ஸையும் நீங்கள் இங்கே மாற்றிக்க முடியும். ஸோ இந்த சாப்டரில் எப்படி ஒரு பார்ட்டுக்கோ இல்லை அசம்பிளிக்கோ நீங்கள் டீட்டெயிலிங் எடுப்பீங்க, டீட்டெயிலிங் எடுத்துகிட்டு ஆட்டோமேட்டிக்காக எப்படி இந்த பில் ஆஃப் மெட்டீரியல் டேபிள்லாம் கிரியேட் பண்ணுறது, எப்படி நம்ம அனோட்டேஷன் கிரியேட் பண்ணலான்னு பார்த்துட்டோம். ஸோ இது மாதிரி டீட்டெயிலிங்காக கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இதை நீங்கள் ஆட்டோகேடுக்கோ இல்லை ஃபோட்டோவோ ஒரு பிடிஎஃபோ மாற்ற முடியும். ஸோ எப்படி மாற்றலாம் அப்படின்னா ஃபைலில் எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது எக்ஸ்போர்ட்டில் எதை மாற்ற போகிறீங்க, ஸோ இது ஒரு பிடிஎஃபாக மாற்ற போகிறோன்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணி பிடிஎஃப். ஸோ எந்த ஷீட், இது மாதிரி நிறைய ஷீட் இருக்குது. கரண்ட் டிஸ்பிளே உள்ள ஷீட்டா இல்லை ஷீட்டு 1ஆ ஷீட் 2ஆ? இப்போ கரண்ட் டிஸ்பிளேல என்ன ஷீட் இருக்கோ அந்த ஷீட்டு எங்கே பிடிஎஃபாக மாறணும், டெஸ்க்டாப்பில் மாறணும்னு சொல்லிட்டேன். என்ன பேர்னா இன்ஃபோமீடியா ஃபைனல் அப்படிங்கிற பேரில் ஒரு பிடிஎஃப் வேணும். பிரிண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ அஸ் டிஸ்பிளேல எப்படி இருக்கோ அதேமாதிரி வேணுமா, இல்லை பார்ட் கலரோட வேணுமா, பிளாக் அண்ட் ஒயிட் மாதிரி இருக்குது. ஸோ பிரிண்ட் டிஸ்பிளேல எந்த மாதிரி இருக்கோ அந்த மாதிரி வேணும். ஸோ சைஸஸ், ஸ்கேல் ஃபேக்டர் ஃபுல் ஸ்கேலாக இல்லை ஸ்கேல் ஃபேக்டர்ஸாக கேட்கும். ஸோ ஸ்கேல் ஃபேக்டர் கொடுத்தீங்கன்னா ஸ்கேல் 1 கேட்குது. ஸோ செட்டிங்ஸில் இது எல்லாமே டெக்ஸ்ட்டாக ப்ளேஸ் ஆகணுமா இல்லை பாயில் லைனாக இருக்கணுமா, இமேஜோட ரெசல்யூஷன் ஹையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ஜென்ரேட் ஆகும். ஸோ இப்போ டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கன்னா அந்த பிடிஎஃப் உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும். டெஸ்க்டாப்பில் இன்ஃபோமீடியாங்க ஒரு பிடிஎஃப் கிரியேட் ஆகிருக்கு. இதை ஓப்பன் பண்ணும்போது ஸோ நீங்கள் கிரியேட் பண்ண ஃபைல் உங்களுக்கு ஒரு பிடிஎஃபாக ஜென்ரேட் ஆகிரும்.
ஃபைலில் எக்ஸ்போர்ட். ஸோ இது பிடிஎஃப் வேண்டாம், ஒரு பிக்சராக வேணும்னா பிக்சர்ஸ். ஸோ எந்த பிக்சர்ஸ் டெஸ்க்டாப்பில் தான் சேவ் ஆகணும். ஓகே, இப்போ டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கன்னா ஃபைனல்னு ஒரு பிக்சர் இருக்கும். ஸோ நீங்கள் கிரியேட் பண்ணது ஒரு பிக்சராக கிட்ட இருக்கும். பட் அது ஜூம் பண்ணும்போது ஒரு பிக்சல் உங்களுக்கு உடஞ்சிரும். ஸோ அப்படி பிடிஎஃபாக இருக்கும்போது உங்களுக்கு அக்யூரேட்டாக இருக்கும். ஸோ எப்போவுமே பிடிஎஃபாக கிரியேட் பண்ணுறது தான் உங்களுக்கு பெட்டர். ஸோ அதே ஃபைலில் எக்ஸ்போர்ட்டில் இது ஒரு ஆட்டோகேட் டிராயிங்காக மாற்றணும் அப்படினாலும் இது ஆட்டோகேட் டிராயிங்காக மாற்ற முடியும். ஸோ எப்படி மாற்றுதுன்னா ஆட்டோகேட் DXF DWG. ஸோ கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோகேட் ஃபார்மெட்டு கேட்கும். ஸோ டிஸ்பிளே பார்ட்டு எக்ஸிஸ்டிங் பார்ட்டா DWG. எக்ஸ்போர்ட்டஸ் 2Dயாக போகணுமா இல்லை 3Dயாக CGயாக போகணும். ஸோ எங்கே போய் சேவ் ஆகணும்னு கேட்கும். ஸோ இந்த டெஸ்க்டாப்பில் ஃபைனல்னு சேவ் ஆகணும். அவுட்புட் டு மாடலிங்காக லேஅவுட்டா. ஸோ மாடலிங் லேஅவுட்னு 2 ஆப்ஷன் இருக்குது ஆட்டோகேட்டை பொறுத்த வரையும். ஸோ ஆட்டோகேட்டில் மாடலிங்கை வச்சு நீங்கள் ஓப்பன் பண்ண முடியும், லேஅவுட்டும் ஓப்பன் முடியும். ஸோ லேஅவுட்டில் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு டெம்ப்ளேட் ஃபைலாக தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ மாடலிங்கில் தான் ஓப்பன் ஆகட்டும். நெக்ஸ்ட், ஸோ டேட்டா எப்படி இருக்கணும், டிராயிங்காக இருக்கணும். எக்ஸ்போர்ட் கரண்ட் டிராயிங்கா இல்லை செலக்ட் டிராயிங்கான்னு கேட்கும். ஸோ லேயர் செலக்டர். ஸோ இதில் வந்து 1லேருந்து 250 லேயர்ஸ் இருக்குது. அந்த லேயர்ஸை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ ஃபினிஷ்னு கொடுத்துட்டேன்னா எக்ஸ்போர்ட்டிங் DWG ஃபைல் அண்ட் DXF ஃபைல். ஸோ உங்களுக்கு இந்த ஆப்ஜெக்ட், அதாவது இந்த டெம்ப்ளேட்டு, இந்த லைன்ஸ் எல்லாமே ஒரு DWGயாக மாறிக்கிட்டு இருக்கும். ஸோ இப்போ இந்த டெஸ்க்டாப்பில் பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு DWG ஃபைல் கிரியேட் ஆகிருக்கும். ஃபைனலுக்கு DWG ஃபைல். இது ஆட்டோகேட்டில் நீங்கள் ஓப்பன் பண்ணி ஈஸியாக இதை எடிட் பண்ணிக்கோ இல்லை மற்ற மாடிஃபிகேஷன் பண்ணிக்கோ முடியும். ஸோ டேரெக்டாக இதை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபைலில் பிரிண்ட்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ எந்த ஷீட்டை, கரண்ட் ஷீட்டை பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த எந்த பிரிண்ட் செட் பண்ணலாம் அந்த பிரிண்ட்டை கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா டேரெக்டாகவே இதுலேருந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ A3 ஷீட்டில் இதை நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறனால A3 பிரிண்டில் கொடுத்தா எக்ஸாக்டாக என்ன பொசிஷனில் எது இருக்கோ அதே பொசிஷனில் இது கிரியேட் ஆகிரும். ஸோ இந்த சாப்டரில் ஒரு பார்ட்டுக்கோ அசம்பிளிக்கோ எப்படி ஒரு வியூஸ் கிரியேட் பண்ணுறது, அதை எப்படிலாம் எடிட் பண்ணிக்கலான்னு பார்த்தோம். அதே மாதிரி அனோட்டேஷன் எப்படி கிரியேட் பண்ணுறது, டேபிள்ஸ், பார்ட் லிஸ்ட்டு, ஆட்டோ பலூன்லாம் எப்படி கிரியேட் பண்ணலாங்கிறத பற்றியும் பார்த்துட்டோம். அடுத்த சாப்டரில் ஷீட் மெட்டல் எப்படி கிரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம்.